ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒரு ரிஷியாக நான் சொல்கிறத தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. தமிழ்நாடு அப்படின்ற அந்த நிலப்பரப்பானது குமரி கண்டத்தோட தொடர்புடையதான ஒரு நிலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த தமிழ் மொழியை உருவாக்கின ஒரு அகத்தியர். அகத்தியர் அப்படின்றவங்க ஒரு சப்த ரிஷிகளில் ஒரு ரிஷி. அவர் சித்தர்கள்லேயும் ஒரு நபராக இருக்கார். ஓகே, அவர் உருவாக்கின மொழியை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் இந்த மொழியை வந்துட்டு ஒரு எல்லைக்கு உட்படுத்தி அவ்வளோதான் இந்து மதத்துக்குள்ளேயே வளர்ந்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இந்த மொழியை பயன்படுத்தி நீங்கள் கிறிஸ்துவத்துலேயும் படிக்கலாம், கிறிஸ்துவ நிலையிலே மேன்மை நிலையாகலாம், ஏன் இஸ்லாமும் படிக்கலாம், அதுலேயும் மேன்மையாகலாம். ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. ஓகே, அந்த பாதை வந்துட்டு யார் அமைச்சாங்க அப்படின்றது இப்போ கொஸ்டின் கிடையாது. ஒரு நல்ல பாதை அமைச்சிருக்காங்க, அந்த பாதையில் சரியான நபர் பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். ஓகே, அந்த வகையில் அந்த பாதையை உருவாக்குனவர் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அமைச்சிருக்காரு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நிலையில் அந்த பாதையில் பயணிக்கிறப்போ நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பாதை இருக்குது, இந்த பக்கம் ரைட் சைடு போங்க, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போங்க, இந்த பக்கம் யூட்டர்ன் பண்ணுங்க, இந்த பக்கம் வெயிட் பண்ணுங்கள், இப்படிலாம் பாதையில் சொல்லியிருக்காங்க. அதன்படி போனோம் அப்படின்னா நல்லது தான். ஓகே, சரி. அந்த வகையில் இந்த தமிழ் நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் பேசக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நிலையில் ஒரு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, அப்படின்ற ஒரு நிலையில் தமிழ் மொழி அப்படின்றது மிகவும் அவசியம். தமிழ் பொறுத்த வரைக்கும் இலக்கணம் அப்படின்றது நல்லா படிச்சிருக்கணும். மொழித்திறன் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அப்போனா தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக ஒரு தற்காலிக ஒரு நிகழ்வாக சரளா ராணி அவங்கள வந்துட்டு தமிழ்நாட்டோட க்யூனாக ஒரு 6 மாதத்துக்கு நியமிக்கிறேன். ஓகே, ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோல் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் மொழி தெரிஞ்சவங்களால தான் தமிழ் மொழியில் உள்ள நபர்களை நிர்வகிக்கிறதுன்றது தோதாகும். ஓகே, அதனால் சரளா ராணி அவங்க நமக்கு தோதான நபராக இருக்காங்க. அதனால் ஒரு 6 மந்த்துக்கு ஒரு க்யூனா தமிழ்நாட்டை நிர்வகிப்பாங்க. ஓகே, அடுத்து இந்த சேவாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு படிநிலை இருக்குது. அந்த படிநிலையெல்லாம் பயணிக்கணும். எதுவுமே திடீர் நிகழ்வு கிடையாது. நீங்கள் திடீர்னுலாம் முக்தி அடைய முடியாது. திடீர்னு உங்களுக்கு ஞானம் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. எல்லாம் படிநிலை. ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த பைபிள்லாம் அப்படி இல்லைங்களா, குரான்லாம் அப்படி இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ பைபிள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுங்க. அந்த ஃபேக்ட்ரி எடுத்து நடத்தணும் அப்படின்னா நிறைய லாபம் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் யாரும் எடுத்து நடத்த மாட்டாங்க. யாருங்க போய் இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கிட்டத்தட்ட 1840 வருஷத்தில் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. அப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. நீங்கள் சாக்லேட் தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி நிர்வகிக்கிறீங்க. நீங்கள் நினைக்கலாம், இந்த சாக்லேட் கம்பெனியெல்லாம் நான் ரன் ஆக போதான்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அப்போ ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வருஷமானாலும் சரி சாக்லேட் ஆனது யாருமே நிராகரிக்க போகிறதில்ல. நல்ல குவாலிட்டியான சாக்லேட் இருந்தால் எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படின்றப்போ ஒரு படிப்படியான நிலையில் நல்ல விதமான லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் பைபிள் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ஒரு படி தான், ஒரு குழந்தை நிலையில் இருக்கிற மாதிரி தான். இனிமேல் நிறையா பைபிள் ஸ்டடி அப்படின்ற ஒரு நிலையில் தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, ஏன்னா யாருமே ஃபேக்ட்ரி எடுத்து நடத்தலை. அதனால் ஃபேக்ட்ரி அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு சில நாள் எடுத்து ஃபேக்ட்ரி நடத்தினேன், அருமையான லாபம் கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறமா திரும்ப நமக்கு ஃபேக்ட்ரி நடத்தணும் அப்படின்னா நிறையா காசு தேவைப்படுது. ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எல்லோரும் கொஞ்சம் தயங்குறாங்க. அதனால் ஊழியக்காரங்க எல்லாமே அவங்கவுங்க ஃபேமிலியாக மாறிட்டாங்க. அவங்கவுங்களுக்கு 3 வேளை சாப்பிட்ணும், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்க நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், அவங்க கார் வாங்கணும், அவங்க சமுதாயத்தில் நகை நட்டு மாட்டணும், இப்படி மாறிட்டாங்க. கிறிஸ்துவத்தை ஒரு தொழிலாக மாற்றிட்டாங்க. அதனால் எவ்வளோ ஃபண்டு கொடுத்தாலும் எவ்வளோ கேஷ் கொடுத்தாலும் அவங்க தேவைக்கே பற்ற மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா புதுசாக காரு, புதுசாக சொசைட்டி மாறுறதுனால தங்க நகை வேலை அப்படிலாம் இருக்கிறனால அவங்க எவ்வளோ ஃபண்டு ஃபாரினர்ஸில் கொடுத்தாலுமே அது அவங்க தேவைக்கே பற்ற மாட்டேங்குது. அப்படின்ற ஒரு நிலையில் மாறிடுறதுனால கிறிஸ்துவ நிலையில் பொறுத்த வரைக்கும் எனக்கு ₹1 கூட காசு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஆனால் பேர் தான் ஆண்டவர், பைபிள் அப்படி இப்படின்றாங்க. திடீர்னு கர்த்தரே வந்தால் கூட அவரெல்லாம் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஐயோ நீங்கள் வந்தீங்க, போங்க அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் அப்புறமேட்டு தான் வரணும், நீங்கள் வரவே கூடாது அப்படின்ற யதார்த்தமான நிலை தான் இருக்குது. சும்மா கடவுள் ஆண்டவர் அப்படி இப்படிம்பாங்க. திடீர்னு வந்தால் அவங்களாம் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஓகே,
என்ன அவங்க பண்ணுறது அப்படின்னா, அவங்க ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப அன்புக்குரியவங்க, ரொம்ப மென்மையானவங்க, மேன்மையானவங்க அப்படின்ற நிலையில் இருக்காங்க. உண்மையாலுமே அப்படி தான் இருக்காங்க. அதனால் மனித நிலை அப்படி கிடையாதுல்ல. கொஞ்சம் ஒரு நிலையில் இருக்கிறனால, எப்பா எப்பா நீ ஏன் அங்கே வர வா வா அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. அதனாலே சரி அவங்களும் மனசு உடஞ்சி, சரி நாங்கள் எங்கெங்கே வரணும், நல்ல ஆத்மாக்கும் நல்ல ஆவிங்களுக்கு மட்டும் நாங்கள் பாதையை காட்டுறோம்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். ஆனால் சேவாதார நிலை அப்படி கிடையாது. நீ என்னையே துரத்துறியா, நான் பாரு உன்னை துரத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஊமம் குத்தி அதுக்கு ஐயோ கடவுளே நீ தான் ஏன் கடவுள் அப்படி அப்படி வா வலிக்கு இப்போ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அந்த சேவாதார நிலைக்குன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிலையில் போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தா அப்படி கிடையாது. ரொம்ப தயவானவங்க. ஆனால் சேவாதார நிலை அப்படி கிடையாது. ஓகே, அதனால் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அடுத்து ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நிறையா கிளாஸஸ் இருக்குது, நிறையா பயிற்சி இருக்குது. அது எல்லாமே தோது பார்க்கணும் அப்படின்னா நமக்கு காசு தேவைப்படுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது அது வந்து ஒரு ஏதோ சும்மா போதுங்க. ஒரு காவி ட்ரெஸ் இருந்தால் போதும், ஏதோ ருத்ராட்ச மாலை இருந்தால் போதும், ஒரு துண்ணூறு இருந்தால் போதும், அவ்வளோதான் ஸ்பிரிச்சுவலு அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. இருக்கிறதுலையே ஹை லெவல் எஜுகேஷன் அப்படின்னா அது ஸ்பிரிச்சுவல் தான். ஓகே, ஊருப்பட்ட காசு தேவைப்படும். ஓகே, அப்போ அந்த காலத்துலலாம் எப்படிங்க சித்தருங்கள்லாம் வாழ்ந்தாங்களே, நிறையா அப்படி அவங்க வாழ்ந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படிங்க தோதாச்சு? சரியான கேள்வி. அந்த காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் ஒரு ஆற்று பக்கம் போனீங்கன்னா போதும், நிறையா முத்து கிடக்கும். இப்போல்லாம் நீங்கள் ஒரு முத்து வாங்குறதே பெரிய விஷயம். யாரும் அந்த முத்து மாலையெல்லாம் வாங்க மாட்டாங்க. இந்த கொரியனில் இந்த அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்கவங்க தான் முத்து மாலையெல்லாம் போடுவாங்க. ஓகே, சாதாரணமாக தங்கம் கிடைக்கும். சாதாரணமாக முத்து, பவளம், என்னென்ன விலை உயர்ந்த பொருளெல்லாம் சொல்கிறோம் அதெல்லாமே சாதாரணமாக கிடச்சிட்டு இருந்துச்சு. ஓகே, அது இல்லாமல் உணவு முறை, விவசாய முறை, அது இல்லாமல் ரியாலிட்டியாகவே ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு நாடு. அதனால தான் ரியாலிட்டியாகவும் ஓரளவு பணக்காரங்க நிலையில் இருந்தாலுமே, அப்போவே கோட் ஷூட்லாம் போட்டிருந்தாலுமே, அப்ராட் கண்டிஷன்லாம் இங்கே இந்தியாவை தேடி வந்தாங்க. அப்படி தேடி வரணுன்ற முயற்சியில் தான் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க.